ஆனா அதை வந்து உண்மையான நிலவரம் வந்து அவங்களுக்கு இன்னும் போய் சேரல. அவங்க சொல்றதுல பாதி அளவுல உண்மை இருக்கு. ஏன்னா ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் மானிய திட்டம் போகும், அந்த சம்பந்தப்பட்ட பேங்க்ல வந்து ஒத்துழைப்பு இல்லாம அந்த மானிய திட்டம் வந்து ரிஜெக்ட் ஆகும். நம்மளோட அனுபவங்களே அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி நிறைய கஸ்டமர்களுக்கு ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஆனா இப்ப அரசாங்கத்துல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அமர்ந்து பேசி எத்தனை ஃபைல் வந்திருக்கு, இதுல எத்தனை ஃபைல் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்குள்ள ஆய்வு பண்ணி எதனால ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கருத்துல எடுத்து எல்லா பயனாளிகளுமே இந்த திட்டத்துல பயனை அடையணும் அப்படின்னு அரசாங்கமே தீவிரமா திட்டத்தை நல்லபடியா செயல்படுத்துறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிகழ்வு 100ல 1 கேஸ் நடக்கலாம். அது என்ன காரணத்தால் நடக்கலாம்? சிபில் ஸ்கோர் அவருக்கு சரியில்லாம இருக்கலாம், அவர் கடன் வாங்கினது கரெக்டா கட்டியிருக்காம இருந்திருக்கலாம், முறையான ஆவணங்களை கொண்டு போய் பதியாம இருக்கலாம், முறையான லைசன்ஸுகள் சமர்ப்பிக்காம இருக்கலாம், சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் எதுவும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மானிய திட்டம் கிடைக்காம போயிருக்கும். எங்களோட அனுபவத்துல நாங்க என்ன பண்றோம்னா,